எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இட்லியே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கார சட்னியில் அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பூண்டு சட்னி அரைக்க போகிறோம். அம்மியில் அரைச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 20 மிளகா எடுத்திருக்கேன். மிளகாலாம் இப்போ காரமே இருக்கிறது இல்லை, அதனால் 20 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து இது பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 10 பூண்டு எடுத்திருக்கேன். சப்போஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் 20 பூண்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து இவ்வளோ பெருசுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி தான் அரைப்பாங்க. அம்மியில் பூண்டு, மிளகா, புளி, உப்பு வச்சு தான் அரைப்பாங்க. அந்த சட்னிக்கு வந்து இட்லி சும்மா சுட சுட இருந்துச்சுன்னா செமையாக இறங்கும். இப்போ எப்படி அம்மியில் அரைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம வந்து கை நினச்சிக்கணும் அதில் தெளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளியும் உப்பு வச்சுக்கலாம். இப்போது மிளகாவை பாதி மிளகா வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் அப்பப்போ. இன்னும் மற்ற மிளகாவும் வச்சுக்கலாம். இந்த அம்மிக்குள்ள நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். அம்மி வந்து இப்படி உருட்டக்கூடாது. அரைக்கிறது இப்படி அம்மிக்கு இழுத்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா மசியும். சப்போஸ் அம்மி இல்லைன்னா நீங்கள் மிக்சிலேயே இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த அம்மியில் அரைக்கும் போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பூண்டு வச்சு அரைக்கலாம். பூண்டை ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி
எல்லா பக்கமும் இருக்கிறத எடுத்து ஒரு பக்கமாக வச்சு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நல்லா மை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த குழவியில் இருக்கிற இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எனக்கு பக்கத்தில் தான் ஜிங்க் இருக்குது, நான் அப்படியே இங்கே வச்சு கழுவிப்பேன். எடுத்துக்கலாம். இதை வந்து தாளிக்கணும். இப்போ அம்மியை கழுவிக்கலாம். இது வந்து நான் பக்கத்துலேயே இந்த ஜிங்க் இருக்கிறதுனால நான் அப்படியே கழுவி விட்டுருவேன். பக்கத்துலேயே பைப்பும் இருக்குது. ஸோ டேப்பில் இருந்து அப்படியே தண்ணி எடுத்து கழுவிக்குவேன். நீங்கள் கூட இந்த மாதிரி கிச்சன்லேயே கூட வைக்க இடம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். நான் மார்பிள் மேலே தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்லா தாராளமாக ஊற்றி தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கட்டாயமாக தாளிக்கணும், அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சாதான் நமக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும் அந்த சூடு எண்ணெயில். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கக்கூடாது, அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிரும். நல்லா கலக்கி விட்டுறணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.